தஞ்சையில கல்லூரி பேருந்த முந்தி செல்ல முயன்ற வாலிபர் கல்லூரி பேருந்து மோதி உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. பேருந்த முந்தி செல்லும் போது இன்னொரு இருசக்கர வாகனம் மோதி கவிழ்ந்து விழுந்ததுல பேருந்து மோதி அவரு உயிரிழந்ததா கூறப்படுது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி பேருந்து ஒண்ணு மாணவர்களை ஏத்திட்டு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. காந்திஜி சாலை வழியா இந்த பேருந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த பேருந்து பின்னாடி வந்த நபர் ஒருத்தர் பேருந்த முந்தி செல்ல முயற்சி செஞ்சிருந்திருக்காரு. அப்போ எதிரில வந்த இன்னொரு இருசக்கர வாகனம் மோதினதுல அந்த வாலிபர் கீழே விழுந்திருந்திருக்காரு. அப்போ பின்னாடி வந்த கல்லூரி பேருந்து அந்த வாலிபர் மேல மோதினதா கூறப்படுது. இதுல சம்பவ இடத்திலேயே அந்த வாலிபர் பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. இதை தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்தவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அவரு தஞ்சை கீழவாசல் குறிச்சி தெருவை சேர்ந்த பிரபாகரன் அப்படின்றதும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த வாலிபர் மேல பேருந்து மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 60-70 வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாறைகளும் அவ்வளோ மரங்களும் இங்க இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்க வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம். ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையா தோண்டி பார்த்துக்கிட்டுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பாடிஸ் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு இருக்கு. பாறை மேல வந்து போது எப்படி இருக்கும்னா சிங்கி போய் இருக்குது அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த வீடை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வாங்க. அதில் அந்த வீடை பாருங்க. அந்த வீடை ஒட்டி இதெல்லாம் எங்க இருந்து யார் வீட்டில் இருக்கக்கூடிய காருன்னு தெரியல. அதெல்லாம் அடிச்சு அப்படியே இங்க வந்து விழுந்திருக்கு. பல வீடுகளே அப்படியே பெரிய பெரிய பாறைகள் அந்த வீடு மேலே விழுந்ததால வீடே நசுங்கி அப்படியே சின்ன பின்னமாக போயிருக்கு. இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்கள் ஒரு எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கீழே அடி இருக்கும். மலை அடிவாரத்தில் போய் சுச்சி பறன்னு ஒரு ஏரியா. ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாரும் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணோம். அப்போ தான் அங்கே தெரியுது ஏற்கனவே சிவில் ரெஸ்கியூ டீம் இருக்குல்ல அவங்க போயிருப்பாங்க. அங்கே போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, சிவில் ரெஸ்கியூ டீம் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க. யாருக்குமே தெரியும்.